அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே பலவிதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இங்கே அல்லாஹ் சொல்லுகிற போது யௌம தபியல்லு உஜூஹுன் வ தஸ்வது உஜூஹ், அந்த நாளையில் சில முகங்கள் இலங்கி கொண்டிருக்கும், சில முகங்கள் கண்ணங்கரேல் என்று இருளடைந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய விளக்கங்களை பற்றி நாம் பார்க்கின்ற போது கடந்த வாரம் சில விஷயங்களை நாம் சொல்லி காட்டினோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய இந்த ஏற்பாடு மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் அதன் மூலமாக எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா சூரத்துல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான், தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50000 சனா. மறுமை நாள் வந்துவிட்டால் மலக்குமார்களும் இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அல்லாஹ்வை நோக்கி போவார்கள். ஃபீ யௌமின், அந்த நாளையில், கான மிக்தாருஹு 50000 சனா, ஒரு நாள், அன்றைய தினத்தினுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் 50000 வருடங்களுக்கு சமமாக இருக்கும். மறுமை நாளினுடைய ஒரு நாள் 50000 வருடங்களுக்கு சமமாக இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், மனிதர்கள் அகில உலகத்தினுடைய இரட்சகனாகிய அல்லாஹுக்கு முன்பாக எழுந்து நிற்கக்கூடிய அந்த நாளையில் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், கைஃப பிக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கைஃப பிக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதா ஜமஅகுமுல்லாஹு கமா யஜ்மஉன் நப்ல கமா யுஜ்மஉன் நப்ல ஃபில் கனானா 50000 சனா. ஒரு கூட்டுக்குள்ளே அம்புகள் எப்படி சேகரிக்கப்படுமோ அதே போல மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுகின்ற அந்த நாளையில் 50000 வருடங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே நின்று கொண்டிருப்பார்கள். எதிர்பார்ப்பு என்பது அரபியில சொல்வார்கள், அல் இன்திவாரு கித்ரத்து மினன் நார், அல் இன்திவாரு கித்ரத்து மினன் நார் என்ற அரபியில ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள். எதிர்பார்ப்பு என்பது நரகத்தின் ஒரு துளி என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர், அவரை நாம் எதிர்பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார் 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். 12 மணி வருகிறது என்று சொன்னால் அதுவரைக்கும் அவர் எதிர்பார்ப்பது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அந்த 12 மணிக்கு மேல ஒரு 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம் போறது இருக்குதே சாதாரணமாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 12 மணிக்கு வர்றேன்னு சொன்னானே, 5 நிமிஷம் கூடி போச்சே வரக்கானங்க, அந்த எதிர்பார்ப்பு இருக்குதே சாதாரணமானதல்ல. ஆனால் அந்த எதிர்பார்ப்பும் கூட அவரவருடைய சூழ்நிலையை பொறுத்து அது நரகமாக இருக்கும். அவரவருடைய சூழ்நிலைகளை பொறுத்து அது நரகமாக இருக்கும். ஜாலியா ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று என்ன செய்யறாரு, வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. 5 நிமிஷம் லேட்டானாலும் சரி, 5 மணி நேரம் லேட்டானாலும் சரி, அவருக்கு வந்து ஜாலியா இருக்கும். ஏன்னா சரி, அவன் வர்ற மாதிரி வரட்டும், நம்ம சும்மா நிற்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே நிற்கிறோம், அப்படி இருக்கும். ஆனா அவருக்கு தேவை, அந்த நேரத்தில் அவர் வந்து ஆகணும். இல்லைன்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்படின்னு சொன்னா அந்த எதிர்பார்ப்பு கடுமையாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு என்பது மிக பயங்கரமாக இருக்கும். எனவேதான் அந்த எதிர்பார்ப்பு என்பதை அல்லாஹ் தஆலா நரகத்தோடு சேர்க்கிறான். நாளை மறுமையிலே அடியார்கள் எழுப்பப்பட்டு நிற்கக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயம் முழுமையையும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டி அல்லாஹ் தஆலா நிற்க வைப்பான். ஆனால் அந்த ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான் நிற்பார்கள். ஆனால் அந்த ஒரு நாள் 50000 வருடங்களுக்கு சமமாக இருக்கும். எப்படி இருக்கும்? 50000 வருஷம் ஒருத்தன் நிற்கிறான் தான் சாதாரணமா 5 மணி நேரம் நம்மளால நிற்க முடியுமா ஒரு இடத்துல? நிற்போம், உட்காருவோம், அப்படி இப்படி போயிட்டு வருவோம். என்ன இன்னும் வர காணுங்க, என்ன இன்னும் நடக்க காணுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எவ்வளவு கடினம், எவ்வளவு கஷ்டம்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 50,000 வருஷம் இந்த கடினத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அந்த கடினம் தாங்க முடியாமல் அவ்வாறு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய பாவிகள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், இவ்வாறு எங்களால் எதிர்பார்த்து எங்களால் நிற்க முடியவில்லை, எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு வழங்கி எங்கிட்டாவது அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நரகமா நரகத்துக்கு அனுப்பு, சொர்க்கமா சொர்க்கத்துக்கு அனுப்பு, எங்காவது எங்களை அனுப்பிடு, எங்களுக்கு இப்படி எதிர்பார்த்து நிற்க எங்களால் முடியல என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி என்றால் அந்த நாள் எப்படி இருக்கும்? 50,000 வருடங்கள் அல்லாஹு தாலா 50,000 வருடங்களுக்கு ஒரு சமமான ஒரு நாளையில் அல்லாஹ் நிற்க வைக்கிறான் என்று சொன்னால் வெறுமனை நிற்க வைப்பதல்ல. அங்கங்க மரங்கள் நிக்குது, அந்த மரத்துக்கு கீழே போய் இலைப்பாருனாரு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு, கொஞ்ச நேரம் தூங்குனாரு, கொஞ்ச நேரம் அப்படியே போய் டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வந்தாரு, நாஸ்டா பண்ணிட்டு வந்தாரு, இப்படிலாம் கிடையாது. ஒண்ணும் இருக்காது. அல்லாஹு தாலா தரை முழுவதையும் செப்பு தரையாக மாற்றி விடுவான். எல்லாமே பளிங்கு தரையை போன்று இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒரு ரொட்டி துண்டை போன்று இருக்கும், சமமான ஒரு ரொட்டி துண்டை போன்று இருக்கும். எந்த ஒரு கட்டடங்களும் இருக்காது, எந்த வீடு வாசலும் இருக்காது, எந்த ஒரு மரம் செடி கொடிகளும் இருக்காது, எந்த விதமான மலை குன்றுகளும் இருக்காது, எந்த விதமான நிழல்களும் இருக்காது. எங்கு பார்த்தாலும் செப்பு தரையாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, கீழே தரை செப்பு தரை, செம்பாலான தரை. ஆனால் மேலே 1 மைல் தூரத்திலே சூரியன் உயர்த்தப்பட்டிருக்கும். 1 மைல் தூரத்திலே சூரியன் சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே அந்த அனலின் காரணத்தினால், அந்த வெப்பத்தின் காரணத்தினால் அவனுடைய மேனியிலிருந்து வேர்வைகள் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும். மறுமையினுடைய நிகழ்வை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வேர்வை அவனுடைய முகத்திலிருந்து வழிந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே அவரவர்களுடைய அமலுக்கு தோதுவாக அந்த மனிதன், அவனவனுடைய தீமைகளுக்கு தோதுவாக அந்த மனிதன் அந்த வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் ஹாக்கிமிலே வருகிறது. மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமா, மறுமையிலே மனிதர்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். எவ்வாறு தெரியுமா? ஹுஃபாத்தன், கால்களிலே எந்த செருப்பும் இருக்காது. உராத்தன், மேனியிலே எந்த துணியும் இருக்காது. உருளன், அவர்கள் ஹத்னா செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியோடு இருப்பார்கள். ஆக பிறக்கும் போது எந்த நிலையில் இருந்தார்களோ அதே போல இருப்பார்கள். எந்த துணியும் இருக்காது, எந்த விதமான கால்களிலே செருப்பும் இருக்காது, ஹத்னாவும் செய்யப்பட்டிருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பார்கள். குல்து, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அன்னிசாஉ வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத், ஆண்களும் பெண்களும் ஒன்றாக திரண்டு நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே சிலர் சிலரை பார்க்க மாட்டார்களா? ஆண்களும் பெண்களும் ஒன்றாக திரண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சிலர் சிலரை பார்க்க மாட்டார்களா? யாருடைய மேனியிலும் துணி இல்லை என்று வேறு சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் எப்படி நம்மால் நிற்க முடியும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஆயிஷாவே, அன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை சிலர் சிலரை கவனிப்பதை விட பயங்கரமாக இருக்கும். யாரும் யாரையும் கவனிக்க முடியாது. யாரும் யாரையும் கவனிக்கின்ற நிலையில இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருடைய நிலைகளும் அதிபயங்கரமானதாக இருக்கும். லிக்குல்லி இம்ரியும் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, ஒவ்வொருவருக்கும் அந்த நாளையில் லிக்குல்லி இம்ரியும் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, சொந்த காரியங்கள் இருக்கும், சொந்த தேவைகள் இருக்கும். யாரும் யாரை பற்றியும் கவனிக்க மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் யா நஃப்சி யா நஃப்சி என்றுதான் இருக்கும். இந்த நேரத்தில் யார் துணி இல்லாமல் இருந்தால் என்ன, துணியோடு இருந்தால் என்ன, யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅখিরுஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்ஸார். நீங்கள் அல்லாஹ்வை பாராமுகமாக இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களை எல்லாம் பாவம் செய்திருந்தும் கூட காலங்களை கடத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் பார்வைகள் நிலைகுத்திருக்கும் அந்த நாளுக்காக வேண்டிதான். அந்த நாளையில் யாரும் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள்,
என் நிலை என்ன ஆகுமோ என்பதாக ஒவ்வொருவரும் மேல் நோக்கி இருப்பார்கள். பார்வைகள் ஒவ்வொருவருடைய பார்வையும் நிலை குத்திருக்கும், இமைக்க கூட செய்யாது. அப்படிப்பட்ட நிலை. காரணம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன விபரீதமாகுமோ, நம்ம நிலைமை என்ன ஆகுமோ, நாம் சொர்க்கவாதியா நரகவாதியா, சிராத்துல் முஸ்தகீமை கடப்போமா கடக்க மாட்டோமா, இப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலுமே அவர்கள் இருப்பார்களே தவிர யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வருகிறது. கண்ணியமானவர்களே, மிக்தாத் இப்னு அல்-அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துதுன ஷம்சு யௌமல் கியாமா, மறுமையிலே மினல் ஹல்க், படைப்பினங்களின் நெருக்கத்திலே ஒரு மைல் தூரத்திலே சூரியன் சமீபமாக உயர்த்தப்படும். ஹத்தா தக்கூனு மின்ஹும் கமிக்தாரி மீலின், ஒரு மைல் தூரத்திலே இருக்கும். கால சுலைம் இப்னு ஆமிர், ஃபவல்லாஹி மா அத்ரி மா யானி பில் மீலி அமசாஃபத்தல் அர்லி அமில் மீலில் லதி துக்ஹலு ஃபீஹில் ஐன். கண்ணியமானவர்களே, அந்த நாளையில் ஒரு மைல் தூரம் என்று சொல்லுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை சுலைம் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஃபயகூனு الناس على قدر اعمالهم ஃபில் அரகி, ஒவ்வொருவரும் தங்களுடைய செயலுக்கு தோதுவாக வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். ஃபமின்ஹும் மை யகூனு இலா கஅபை, சில பேருடைய வேர்வை அவருடைய கரண்டை கால் வரை இருக்கும். வமின்ஹும் மை யகூனு இலா ஹக்வை, இன்னும் சில பேருடைய அந்த வேர்வை முழங்கால் வரை இருக்கும். வமின்ஹும் மை யகூனு இலா ருக்பத்தை, இன்னும் சில பேருடைய வேர்வைகள் அவருடைய கெண்டை கால் வரை இருக்கும். வமின்ஹும் மை யுல்ஜிமுஹு அல் அரக்கு இல்ஜாமா, இன்னும் சில பேருடைய அந்த நிலை எப்படி இருக்கும் என்றால் வேர்வை அவர்களை கடிவாளமிட்டு இருக்கும். வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். அவருடைய வாயையே மூடி இருக்கும். அவர்களால் பேச முடியாது, தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி சொல்கிறார்கள்? குதிரைக்கு இடப்படக்கூடிய கடிவாளத்திற்கு ஒப்பாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உவமையை பார்க்கிற போது எப்படி இருக்கிறது என்றால், குதிரை கடிவாளமிடப்பட்டிருக்கின்ற சமயத்திலே எந்த தீவனங்களையும் சாப்பிட முடியாது. அதனுடைய வாயிலிருந்து எச்சில் வடிந்தாலும் அதை கூட அதனுடைய நாக்கை கொண்டு என்ன செய்ய முடியாது, வலித்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே வாயிலிருந்து எச்சில் வடிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கடிவாளம் இடப்பட்டால் வாய் அப்படியே தான் இருக்கும். அதே போலதான் மனிதர்களுடைய மேனியிலிருந்து வடியக்கூடிய அந்த வேர்வை அவருடைய வாயை கடிவாளமிட்டு இருக்கும் என்று சொன்னால் அவரால் வாயை அசைக்க முடியாது, நுகர முடியாது, நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சில பேருடைய நிலை 50,000 வருஷத்துக்கு சமமான நாள். 2 நாள் குளிக்கல ஒரு மனிதர். ஏதோ ஒரு இடத்துல ஜெயில அடைச்சு போட்டான். ஒவ்வொருவருடைய மேனியிலிருந்தும் ஃபேன் இல்லை, ஏர்கான் இல்லை, ஒண்ணும் இல்லை. வாடை வருது. அந்த வாடையை யாராவது தாங்க முடியுமா? நம்ம மேனியிலிருந்து வரக்கூடிய வாடையை நம்மளால தாங்க முடியாது. அடுத்தவனுடைய மேனியிலிருந்து வரக்கூடிய வாடையை நிச்சயமா தாங்க முடியாது. குமட்டல் எடுக்கும். அதுவே ஒரு பெரிய நோயாக இருக்கும். அதுவே ஒரு பெரிய ஒரு நோவினையாக இருக்கும். 50,000 வருடத்திற்கு சமமான அந்த நாளையில் மனிதர்களுடைய மேனியிலிருந்து வடியக்கூடிய அந்த வேர்வை, அந்த வேர்வையோடு சேர்ந்து சூடு, அனல், பயங்கரமான வெப்பம், சூரியன் தலைக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். இந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் நன்றாக விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யுல்ஜிமுஹுல் அரகு இல்ஜாமா, அவருடைய வேர்வை அவரை கடிவாளமிட்டு இருக்கும் என்று சொல்லி, வஅஷார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி இலா ஃபீஹி, தன்னுடைய கையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சைகை காட்டினார்கள், அவர்களுடைய வாயை அது கடிவாளமிட்டு இருக்கும் என்று சொல்லி தன் கையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாடை செய்தார்கள் என்ற ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது முஸ்லிமிலே வருகிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸை சொல்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டி சொன்னார்கள், யகூமு அஹதுஹும் ஃபீ ரஷ்ஹிஹி இலா அன்சாஃபி உதுனைஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளையில் அல்லாஹ்விடத்திலே எழுந்து நிற்பான். கண்ணியமானவர்களே, இவ்வாறு பல ஹதீஸ்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன் மிக்தார நிஸ்ஃபி யௌமின் மின் 50000 சனா யகூனு ذلك அலல் முஃமின். அதாவது அந்த 50000 வருடத்திற்கு சமமான அந்த நாள் மூமின்களுக்கு இலகுவாக ஆக்கப்படும். மூமின்களுக்கு இலகுவாக ஆக்கப்படும். எப்படி என்று சொன்னால், ஒரு சூரியன் மறையக்கூடிய நிலையிலே மஞ்சனித்து இருக்கிறது. மறைகின்ற வரை ஒரு மணி நேரம் தான் இருக்கும். அந்த 1 மணி நேரத்தை போன்று 50000 வருடத்திற்கு சமமான அந்த நாள் மூமின்களுக்கு இலகுவாக ஆக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மற்றொரு ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யஜ்தமிஊன யௌமல் கியாமா, மறுமையிலே மனிதர்கள் அனைவரும் ஒன்று கூடி இருப்பார்கள். ஃபயுகால், அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் கேட்பார், ஃபயுகாலு ஐன ஃபுகராஉ ஹாதிஹில் உம்மah வ மசாகீனுஹா, இந்த உம்மத்தினுடைய ஏழை எளியவர்கள் எங்கே என்று கேட்பார்கள். சில மனிதர்கள் எழுந்து நிற்பார்கள். ஃபயகூமூன் ஃபயுகாலு லஹும் மாதா அமில்தும், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தை நோக்கி விரண்டு ஓடுவார்கள், வேகமாக ஓடுவார்கள். அந்த நேரத்திலே அந்த சொர்க்கத்தின் காவலாளிகளாக நிற்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், நீங்கள் மாதா அமில்தும், என்ன அமல் செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். ஃபயகூலூன், அந்த ஏழை எளியவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனபு தலைனா ரப்பு நபு தலைனா, அல்லாஹு தஆலா எங்களை சோதித்தான். ரப்பனபு தலைத்தனா, யா அல்லாஹ் நீ எங்களை சோதித்தாய். ஃபஸபர்னா, நாங்கள் பொறுமையோடு இருந்தோம். வஆதைத்தல் அம்வால வஸ்ஸுல்தான கைரனா, எங்கள் அல்லாதவர்களுக்கு பதவிகளையும் செல்வங்களையும் செல்வாக்குகளையும் நீ கொடுத்தாய். ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்லுவான், சதக்தும், சரியாக சொன்னீர்கள், உண்மையை சொன்னீர்கள். ஃபயதுகுலூனல் ஜன்னத கப்ல الناس வயபகி ஷித்தத்துல் ஹிசாபி அலா தவில் அம்வாலி வஸ்ஸுல்தான், அந்த ஏழை எளியவர்கள் எல்லா மக்களுக்கும் முன்பாகவும் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள். அதன் பிறகு கேள்வி கணக்கின் கடுமை செல்வந்தர்களின் மீதும் பதவி உடையவர்களின் மீதும் நிலைத்திருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, காலு ஃபஐனல் முஃமினூன யௌமைதின், சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த நாளையில் மூமின்கள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதஉ லஹும் கராசிம் மின் நூர் வதல்லில்லு அலைஹிமுல் கமாம் யகூனு ذلك اليوم அக்ஸர அலல் முஃமினீன மின் சாஅத்தி மின் நஹார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அந்த நாளையில் மேகம் கொடை பிடிக்கும், ஒளியினாலான முத்து மேடைகள் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும். யாருக்கு? உண்மையான மூமின்களுக்கு ஒளி மேடைகள் ஏற்பாடு செய்யப்படும். அந்த மேடைகளின் மீது அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்காக வேண்டி மேகம் கொடை பிடிக்கும். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே அவர்கள் நிழலோடு இருப்பார்கள். அந்த நாள் எவ்வளவு இன்பமான நாளாக அவர்களுக்கு இருக்கும் என்றால், 50000 வருடங்களுக்கு சமமான நாளாக காபிர்களுக்கும் பாவிகளுக்கும் தெரியக்கூடிய அந்த நாள் 1 மணி நேரமாக அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கடுமையானது என்பதாக சொல்லப்படுகிறதோ அவை அனைத்தும் நல்லவர்களுக்கு இலகுவானதாக இருக்கும். இந்த உலகத்துல மட்டும்தான் மூமின்களுக்கு கடுமையான வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல மட்டும்தான் மூமின்களுக்கு நல்லவர்களுக்கு கடுமை. ஆனா எப்போ தொண்ட குடிய ரூஹ் அடையுதோ, இந்த கர்கரா வந்துடுதோ, சக்ராத்தினுடைய நிலை வந்துடுதோ, அந்த நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவர்களுடைய தீர்ப்பு வேற, நல்லவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைப்பாடுகள் வேற. தீயவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை வேறு, நல்லவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை வேறு. சக்ராத்தினுடைய நிலையிலே ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து உயிர் பறிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் நல்லடியார்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் பிணைந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிசைந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவிலே ஒரு முடி விழுந்திருக்கிறது. அந்த முடியை ஒருவர் எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த மாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? எந்த விதமான பாதிப்பும் வராது. அதே போல ஒரு மூமினுடைய ரூஹ் மிக எளிமையான முறையிலே, மென்மையான முறையிலே, லேசான முறையிலே உயிர் வாங்கப்படும். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சக்ராத்தினுடைய நிலை எல்லாருக்குமே கடினமானதுதான். ஆனால் அந்த நிலையில் ஏற்படக்கூடிய அற்புதமான காட்சிகள் அவர்களை மறக்க வைத்து விடும். அந்த மாதிரியான கடுமையான நிலைகளை விட்டும்
அவர்களை மறக்க வைத்துவிடும். அற்புதமான அழகு மிகுந்த மலக்குமார்கள் வருவார்கள். சொர்க்கத்தினுடைய கஃன் துணியை எடுத்து வருவார்கள். மலர்களை தூவுவார்கள். வாசனை திரவியங்களை கொண்டு வந்து தெளிப்பார்கள். வரிசையாக நின்று அந்த ரூஹை வரவேற்பார்கள். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, மலக்குமார்கள் அந்த ரூஹை வரவேற்பார்கள். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய திக்ரிலே அமைதி அடைந்த ஆத்மாவே வருவாயாக. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ, திரும்பி வா, திரும்பி வா. ராலியத்தம் மர்தியா, நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையில், அந்த அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலையில் நீ திரும்பி வருவாயாக. ஃபதுகுலி ஃபீ இபாதி, என் அடியார்களிலே ஒருவனாக நீயும் நுழைந்து கொள். வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்திலே நீ பிரவேசிப்பாயாக என்று அல்லாஹ் அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பான். அந்த வரவேற்பின் இன்பம், மலக்குமார்களுடைய வரவேற்பு, அந்த மலக்குமார்களுடைய இன்பமான காட்சி, அந்த சொர்க்க சோலைகளினுடைய மலர்களை தூவுகின்ற அந்த காட்சிகள், அந்த ரம்மியமான வாசனைகள், அந்த அற்புதமான காட்சிகள், இவை அனைத்தும் சேர்ந்து மனிதனுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய சக்ராத்தினுடைய கடினங்களை மூமின்களிடமிருந்து போக்கிவிடும். இதற்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும்போது அந்த பெண்கள் தங்களுடைய கையிலே இருந்த பழங்களை அறுப்பதற்கு பகரமாக விரல்களை வெட்டி கொண்டார்கள் இல்லையா? விரல்களை வெட்டி கொண்டது மட்டுமல்ல, விரல்களை வெட்டி கொண்டோம் என்ற உணர்வு கூட அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகான முகத்திலே மயங்கியிருந்தார்கள், அழகிலே மயங்கியிருந்தார்கள். உலகத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய அழகு அவருடைய விரலை அறுப்பதை கூட மறக்கடித்திருக்கிறது என்று சொன்னால், சக்ராத்தினுடைய நிலையிலே ஒரு மனிதனுக்கு காணக்கூடிய தெரியக்கூடிய அந்த காட்சிகள் அவனுக்கு ஏற்படக்கூடிய நோவினைகள், வேதனைகள் அனைத்தையும் மறக்க வைத்துவிடும். இதுதான் உண்மையான நிலை. அது மட்டுமல்ல, எந்திரிச்சாச்சு, அவங்க உயிர் பறிக்கப்படுது. அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? கேள்வி கணக்கு கேட்கிறான். நல்லடியார்களாக இருந்தா கேள்வி கணக்கு எல்லாமே இலகுவா முடிஞ்சிருது. இலகுவா முடிஞ்சதுக்கு பின்னால அவருடைய கபரு எப்படி இருக்கப்படும்? எப்படி ஆகும்? கண்ணு கெட்டுகின்ற தூரம் வரை விசாலமாக ஆக்கப்படும். சொர்க்க பூங்காவில் ஒரு பூங்காவாக அது இருக்கும். சொர்க்கத்தினுடைய ஒரு ஜன்னல் அவர்களுக்காக திறந்து விடப்படும். சொர்க்கத்திலிருந்து தென்றல் காற்று அவர்களை நோக்கி வீசிக் கொண்டிருக்கும். சொர்க்கத்திலிருந்து பட்டு மெத்தைகள் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டு கபரிலே விரிக்கப்படும். விரிக்கப்பட்டு அவர்களை நோக்கி சொல்லப்படும், நம் கனவுமத்தில் அரூஸ், புதுமா பிள்ளையை போன்று நீங்கள் உறங்குவீர்களாக என்று சொல்லப்படும். உறங்குவார்கள், உறங்குவார்கள், உறங்குவார்கள். அது 1000 வருடமாக இருக்கும், 2000 வருடமாக இருக்கும், 3000 வருடமாக இருக்கும். ஆனால் இன்பமான, ஆனந்தமான